கிட்ஸ்ன்றது தம்பி. உங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து வானொலி நிலையத்தில் பாட்டு கேட்டு அதுக்கு காதை கொண்டு ஒப்படைச்சோம். நீங்கள் கண்ணை கொண்டு ஒப்படைக்கிற இடத்துல இருக்கீங்க. நாங்கள் காதை கொண்டு ஒப்படைச்சோம். பெரிய பேச்சாளர் கேட்கிற பொழுது காதை கொண்டு ஒப்படைச்சோம். நல்ல புத்தகங்களுக்கு கண்ணை ஒப்படைச்சோம். இதயத்தை நல்ல விஷயங்களை உள்வாங்கிட்டோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை தம்பி. சும்மா செல்லுக்குள்ளே இருக்கீங்களம்மா, இது எல்லாரும் சொன்ன விஷயம் தான். அதை கொஞ்சம் செல்லை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தினசரி ரைட் ஆர் ராங் ஒரு 5 பக்கம் படிங்க. நல்லதும் கட்டும் 5 பக்கம், அரை பக்கம் எழுதுங்க. அம்மா அப்பா அம்மா தெரிஞ்ச அம்மா அப்பா, நான் அம்மா அப்பான்னு எழுதிருக்கேன். ஏதோ கசர கற்போவை கற்றம் இருக்கு. அதற்கு என்ன குரல் தீயினா சுட்டவும் உள்ளாரும் ஏதோ ஒன்று பிடிச்சி அரை பக்கம் எழுதுங்க, 5 பக்கம் படிங்க. உங்களை நீங்களே புதுசா தெரியும். உங்களுக்கு இதுல எல்லாம் போயிடும். நீங்க புத்தகத்துல எழுதுங்க, கரம் கொண்டு விரல் கொண்டு ஒரு பேனா எடுத்து எழுதுங்க. அது ஓவியம். ஓவியமே செய்ய வேண்டாம், எழுதுனாங்க ஓவியம் ஆயிடுச்சு. அது மிகப்பெரிய ஆற்றல். மனசை ரொம்ப லேசா வைக்கும். மற்றவர்கள் பார்வையில் உங்களை மரியாதைக்குரியவனாக மாற்றும். 2K கிட்ஸ்ல சொல்றதுதான். மற்றவர்கள் பார்வையில் நீ மரியாதைக்குரியவனாக மாற வேண்டும் என்றால் கையில் ஒரு புத்தகத்தோடு செல். ஓகே, ஃபிகரோட செல்லப்பட ஆசைப்பட்டா எங்கேயாவது முட்டுச்சல் போய் முட்டிக்கிட்டு இப்போ அப்பா வந்து ஜாமீன் எடுக்கணும். நீ புத்தகத்தோட நீ தெரிஞ்சினா நல்ல நண்பர் விடுவாங்க. கெட்டவனா நம்பி ஒரு புத்தக பொருளா போய் உட்கார்ந்த உடனே நம்ம வரவன் கெட்டு போயிட்டான்டா, 10 பாட்டு 8 தொகை 15 கீழ் கிடக்குறான், ஏன் சம்மரி சொல்றான் இசைன்றான். அது பிடிக்காம தான் நம்ம எங்கிட்ட வர்றோம். அவனோட போங்கடா. நட்டில் வந்துருக்கிறான், 4 புள்ள தூக்கிட்டு வந்தாரா வைக்கிறதுக்கு, ஒரு புள்ள தூக்கிட்டானவா, ஒரு புள்ள தூக்கிட்டு ஒரு பிள்ளையும் தூக்கிட்டு கிளம்புறது. ஸோ அந்த வாசிக்கிற பழக்கங்களை தம்பி வாசிக்கிற பொழுது உனக்கு ஒன்று நேசிக்கக்கூடிய நிறைய பேர் வந்துடுவாங்க. திரும்ப சொல்றேன், மனசுக்கு புதுசாக தெரியல. ஒரு அரை பக்கம் எடுத்துட்டு படிச்சு பார்த்து கண்ணாடி முன்னால் போய் நெல்லு. அப்படி நீ ஒரு இங்கசாமா இருப்ப, நீ ஒரு பெர்னாட்சாமா இருப்ப, நீ ஒரு கலைஞர் போல இருப்ப, நீ ஒரு கண்ணதாசன் போல இருப்ப. அப்போ உனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அடுத்த கொண்டு வரணும். நீயே தப்பு கிடையாது. இந்த உலகத்துல எல்லாம் கிறுக்கி தான் அடுத்த நிலைக்கு வந்தாங்க. ஸோ இதுதான் தம்பி 2K கிட்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. அதுக்குள்ளே அடங்கி போச்சு. அம்மா அப்பா பாசம் வந்து நல்ல நபர்கள் இப்படி தெரிய வருவாங்க. உனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவேஷன் ஆகும். தனித்தன்மை என்னன்னு உனக்கு தெரியும். அனைத்துமே வந்து உடம்பு அப்படியே ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும். அற்புதமான பெண் வாங்கி அப்படியே சட்டியில் கொண்டு வந்து கொடுத்து போயிடுவாங்க.